மகிழ்ச்சிகள் ஏற்படணும். காலம்புற சோதனைன்னா அது வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு ஒரு நிம்மதி இருக்குதுன்னு நினைச்சாதான் அந்த கஷ்டத்துல இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படும். அந்த எண்ணம் வரணும் நமக்கு. வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது எல்லோருக்கும் சொந்தம். நாம என்ன தவறு செய்தோம் என்று ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் நல்லவர்களும் சோதனைக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் நபிமார்களை சோதிக்கவில்லையா? சாலிஹீன்களை சோதிக்கவில்லையா? மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் சோதித்தான். மிகப்பெரிய சோதனைகளும் நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் மன ரீதியான போராட்டங்களும் குடும்பங்களிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல வகையான மன உளைச்சல்களும் வியாதிகளில் இருந்து, வியாதிகளின் பயங்களில் இருந்து, நம்மை பாதித்திருக்கிற இந்த பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெறணும். எப்படி பெறுறது? விடுதலை பெறுவதற்கும் சோதனைகள் நீங்குவதற்கும் சோதனைக்கு அடுத்த அழகிய காலமும் வசந்த காலமும் கிடைப்பதற்கும் மிகப்பெரிய விஷயம் இருக்கு. நிம்மதியின் வாசலை திறக்கிற, சந்தோஷத்தின் திறவுகோலாக இருக்கிற, நம்முடைய கஷ்டத்திற்கு நிவர்த்தியினுடைய மிகச்சிறந்த இடம் அது. என்னோட கஷ்டத்துக்கு நிவர்த்தி இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த கஷ்டம் என்ன நமக்கு நிரந்தரமா நினைச்சாலே இது எங்க நிரந்தரமா? இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், நாளை பாதி நிம்மதி கிடைச்சிக்கிறது. அப்ப நிம்மதி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். உலகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருப்பவர்கள் கூட தொலைத்தும் காணாக்கும் வைத்திருக்கிறார்கள் அந்த நிம்மதியை. நான் உங்களை எல்லாம் இன்றைக்கு அந்த செய்தியை சொல்லி அழைப்பேன். நல்ஜஅு இலல்லாஹ். முதல் விஷயம், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு பயம் வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும், மன போராட்டங்களும் மன உளைச்சல்கள் வந்தாலும் அந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட போய் சொல்ல பழகு.